ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்காக ரைஸு குக்கரில் வச்சுட்டேங்க. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது கொஞ்சம் காஞ்ச உடனே பெரிய வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, சின்ன சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் ஒரு 3 மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. அதை 4 கீறி வச்சுட்டேன். அதை வந்துட்டு லைட்டாக வணக்கி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேங்க. இது வந்துட்டு நான் காளான் கிரேவி பண்ணுறதுக்காக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வணங்கின கடைசியில் தனியாக எடுத்து வச்சிட்டேங்க. அப்புறம் அதே ஆயிலில் நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் சேர்த்து 1 2மா அரைச்சிருக்கேங்க. அது கூட 2 3 பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அதை போட்டு நான் வணக்கினேங்க. அது கூட வழக்கம் போல் உப்பும் மஞ்சளும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அதையும் சேர்த்து நல்லா வணக்கிட்டு இந்த வெங்காயத்தை கூட நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி அதோடைய வாசம் போகிற வரைக்கும் நான் அதை வணக்கினேங்க. அடுத்து வந்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருந்த கிழங்கு கழுவி வச்சுருந்தேங்க. அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை ஆட் பண்ணி அது கொஞ்சம் நேரத்துலேயே நான் வந்துட்டு காளான் இருக்கு இல்லைங்களா, குடக்காளான் தான் நான் ஆட் பண்ணியிருந்தேங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூடயே ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அப்புறம் நாம் எடுத்திருக்க மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, இது எல்லாமே இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுன்றக்காக நான் இது ஆட் பண்ணேன். இந்த கிரேவி வந்துட்டு நான் கொஞ்சம் திக்காக அதாவது விரவி சாப்பிட்ற மாதிரி வைக்க போகிறேங்க. அது கூட வந்துட்டு நான் தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இது நல்லா வணங்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இது வேகிறதுக்கு அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் நான் தண்ணியாட்ட வேணும் அப்படின்னா நிறைய ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இது கொஞ்சம் திக்காக வேணுன்றக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வெங்காயமும் நான் சேர்த்துக்கிட்டேங்க. அடுத்து தண்ணி ஊற்றிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நான் மூடி வச்சுட்டேங்க. 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுன்னா நல்ல சுவையான மணமான நமக்கு காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பதத்தில் தான் நான் எதிர்பார்த்தேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னாக்கா நிறைய தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம சாதத்தில் விரவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் பிரேக்குக்காக ஒரு நேந்திர பழத்தை எடுத்து அதை வேக வச்சு அதை தோல் உரித்து அதில் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிட்டேங்க. ஸோ இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணது இது தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.